ரொம்ப பெரிய தப்பு. ஏன் நீங்கள் சொல்ல முடியாதுன்னா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துன்னு வர முடியாதுன்னு தானே சொன்னாங்க. இல்லை இல்லை, கிளாஸ் தண்ணி பற்றி விஷயமே கிடையாது. சொந்த அப்பாவை கனப்படுத்தலை, அதுதான் பிரச்சனை. எந்த வீட்டிலையாவது ஒரு அப்பா அதை ஏற்றுப்பாங்களான்னு நான் கேட்குறேன். ஒரு புருஷன் தன்னை மரியாதை கொடுக்காத, ஒரு மதிக்காத ஒரு வீட்டில் ஒரு புருஷன் வாழ முடியுமான்னு நான் கேட்குறேன். ஒரு கம்பெனியில் ஒரு பாஸுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கனத்தையும் செலுத்தலைன்னா இருக்க முடியுமான்னு கேட்குறேன். இன்சபார்டினேஷன். ஒரு மேல் அதிகாரி பாஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் வேணுக்குன்னே ஃபாலோ பண்ணாமல் போனீங்கன்னா கம்பெனிஸில் ஃபயர் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. இன்சபார்டினேஷன் கேன் பி காஸ் ஆஃப் ஃபயரிங். திரும்ப திரும்ப பண்ணால் ஃபயர் பண்ணிடுவாங்க. மிலிட்ரிலாம் போனீங்கன்னா மேல் அதிகாரி கொடுத்த ஆர்டரை கீழே இருக்கிற ரேங்கில் கீழே இருக்கிறவர்கள் ஃபாலோ பண்ணாமல் போயிட்டு எதிரியோடு போய் சேர்ந்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து கலகம், மியூட்டனி. விளையாட்டு கிடையாது. பாவத்தை ஒரு விளையாட்டு மாதிரி எடுத்துட்டாங்க இன்றைக்கி ஜனங்க. ஆதாம் செஞ்சது வந்து கலகம். அவன் என்ன பண்ணுறான், கடவுள் கொடுத்த ஒரு ஆர்டரை கூட நான் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ப்ளஸ் கடவுளுடைய எதிரியோட போய் கூட்டு சேர்ந்துக்கிறான். இது கலகம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உங்களையும் என்னையும் படைத்த கடவுளுக்கு விரோதமாகவே கலகம் செய்து விட்டார் நம்முடைய தாத்தா ஆதாம். அவர் தான் இப்படி செஞ்சாருன்னு நினச்சிக்கிட்டா பைபிள் சொல்லுது நம்ம எல்லாரும் இப்படி செஞ்சிட்டோன்னு. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், தேவ மகிமை அற்றவர்களாய் போனார்கள். அதாவது ரோமர் 1:21 வாசித்து பாருங்க. கடவுளை அறிந்தும் அவர்களை கனப்படுத்தாமல் போயிட்டாங்க ஜனங்க. அதான் பவுல் சொல்கிறார், பாவத்தினுடைய மோசம் அது. கடவுள் பற்றி அறிந்தும் அவரை கனப்படுத்த வேண்டிய விதத்தில் ஜனங்கள் அவரை கனப்படுத்தவில்லை. அப்போது ஜனங்க சொல்லுவாங்க, நாங்கள் என்ன அப்படின்னு நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம். சின்ன தப்போ பெரிய தப்புங்க. ஏங்க இவர் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள், உங்களையும் எண்ணையும் படைத்த, நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் எல்லாத்தையும் கொடுத்த கடவுள். இல்லை அவருக்காக நான் வாழ முடியாது, அவர் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது, யாரும் என்ன கேள்வியெல்லாம் கேட்க முடியாது, நான் இஷ்டப்படி வாழ்ந்துப்பேன், நான் என்ன செஞ்சுப்பேன்னா, இது எவ்வளோ பெரிய ஒரு கனவீனம் என்பதை நம்ம உணராமல் போயிடுறோம். சில நேரம் உலகம் உணர்றதில்லை எந்த அளவுக்கு இந்த கடவுளை அவமரியாதை பண்ணி அவமதித்து அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுக்காம போகிறது தான் பெரிய பாவம். அப்படி செஞ்சுட்டு சும்மா விட்டுருவாங்களா? சும்மா போயிடலாமா? எந்த தண்டனையும் கிடைக்காம போயிடலாமா? பாவிகளுக்கு அவமானம் தகும். என்ன பாவிகள் இந்த மிகப்பெரிய தேவனை கனவீனப்படுத்திட்டார்கள். இது எப்படி இருக்குன்னா, கடவுள் முகத்தில் போய் துப்ப பார்க்குற மாதிரி மனுஷன் செஞ்ச பாவம் அதுதான். இட்ஸ் லைக் மேன் ட்ரைங் டு ஸ்பிட் அட் காட்ஸ் ஃபேஸ். நீ சொல்கிறத நான் செய்ய முடியாது, சட்டை கூட பண்ண முடியாது, போ, நான் என் இஷ்டப்படி வாழ்ந்துப்பேன்.